ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேத வாசகம் நிகழ்ச்சியை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து வரும்படிக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுப்பா உதவி செய்வீராக. தேவ கிருபை எங்கள் மத்தியில் இறங்கி கர்த்தர் இதை ஆசீர்வதித்தார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் தேவநாமம் மகிமைப்படும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுப்பா காலை நேரத்தில் இந்த 30 நாளை கொடுத்திருக்கிறீர். இந்த வேத வாசகம் நிகழ்ச்சி எங்களுக்குள்ளே கிரியை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. தேவ மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு நேயர்களே, இந்த வேத வாசக நிகழ்ச்சிக்கு நேராக உங்களை அழைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் நல்லவர், அவர் மகிமை காரியங்களை செய்கிறவர். நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேத பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வருடத்திலே நீங்கள் இந்த வேதத்தை வாசித்து முடிக்கிறீர்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய ஊசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்கள் எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதையும் ஆண்டவனின் முன்னணியும் அறியும். சிறுவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாவம் சுமத்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு சிறுவேலின் பரிசுத்திற்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலை போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாக இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகபயம் இல்லை. அது காயமும் வீக்கமும் நதிக்கிற இடமும் உள்ளது. அது கீழ் சீல் புதுக்கிறப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயிலே ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாய் போகிறது. உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் ஒரு குச்சி போலையும் வெள்ளத்திரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்டு ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறார். சேனைகள் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைத்திருந்தானால் நாம் சோதோமை போலாகி குமாராவுக்கு ஒத்திருப்போம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். குமாராவின் ஜனமே, தமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலவீனங்கள் தெரியல எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலியும் கொளுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு ஆரோக்கியமாயிருக்கிறது. காளைகளை, ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்ததியில் வரும்பொழுது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமக்காருடைய ஆதரிக்கிற மாசு பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்பிலையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்குது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்கள் உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திரியுங்கள். உங்கள் கிரியைகள் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி போட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்யப்படுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கட்ட பிள்ளையின் நியாயத்தையும் விதவையும் வழக்கையும் விசாரிங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவன் இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாமரம் போல் சிவப்பாய்ந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பெருந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள். பட்டயத்தை எரியாவீர்கள். கர்த்தரின் வாயுதை சொல்லிட்டு உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாகி போயிட்டு அது நியாயம் நிறைந்திருக்கிறது. நீ அதில் குடிகொண்டிருந்து இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர். உன் வெள்ளி களிம்பாயிட்டு உன் திராட்சரசம் தண்ணீர்கள் போலானது. உன் பிரபுக்கள் முரடரும் திருடனும் தோழருமாயிருக்கிறார். அவர்களில் ஒவ்வொருவனும் பரதானத்தை விரும்பி கைக்கூலி நடித்திருக்கிறான். கட்டப்பிள்ளையின் நியாயத்தை விசாரிப்பார். விதவை வழக்கு அவரிடத்தில் ஏறுகிறதில்லை. ஆகையால் சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் எல்லோரும் ஆண்டவர் சொல்கிறது, ஓவோ, நான் என் சத்துருக்களின் கோபம் மாறி என் பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவேன். நான் என் கையை உன்னிடத்தில் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நியாய தீர்ப்பின் முன் இருந்தே போல உன் ஆலோசனைக்கார இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீதியும் உன் சத்திய நகரம் என்று பெயர் பெறுவாய். சியோன்
நியாயத்தினாலும் அதில் திரும்பி வருவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். துரோகிகளும் பாவிகளுமே ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள். கர்த்தரை விட்டு விலகுகிறவர் நிர்மலமாவார்கள். நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாணமடைவீர்கள். இலையுர்ந்த கர்வாலி மரத்தைப் போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பைப் போலவும் இருப்பீர்கள். பராக்கிரமசாரி சணல் கோலமும் அவன் கிரிய அக்னி புரியுமாகி 2ஆம் வகுப்பார் இல்லாமல் ஏகமாய் வெந்து போகும் என்று சொல்லுகிறார். அதிகாரம் 2. ஆமோத்சின் குமாரன் ஏசாயா யூதாவை எருசலேமை குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்கள் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதுக்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து தம் கர்த்தருடைய பர்வதத்துக்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தம்முடைய வழிகளை தமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜாதிகளுக்கு நியாயத்தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டணங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாளாகவும் தங்கள் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எழுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யாக்கோவின் வம்சத்தாரை கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். யாக்கோவின் வம்சத்தாராக உம்முடைய ஜனத்தை கை அப்பொழுது கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்த பெலிஸ்தரை போல நான் பார்க்கிறவர்களாயிருந்து அந்நியர் புத்திரன் மேல் பிரியப்படுகிறார்களே. அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாக நிறைந்திருக்கிறது. அவர்கள் ரதங்களும் முடிவில்லை. அவர்கள் தேசம் விக்கிரங்களால் நிறைந்திருக்கிறது. தாங்கள் கைகளின் கிரிகளையும் தாங்கள் விரல்களின் உண்டு பண்ணியதையும் பணிந்து கொள்ளுகிறார்கள். சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான். ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர். கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கண்மலை மேல் ஒதுங்கி மண்ணினால் ஒழித்துக்கொள். நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். மனுஷன் வீராப்பும் தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனையுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமான எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை. எல்லாவற்றின் மேலும் லீபனோனுள்ள உயரமும் உங்களுமான எல்லா கேதுரு மரங்களும் பாசானுள்ள எல்லா கர்வாலி மரங்களும் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்கள் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும் தர்சீசின் கப்பல் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வேலைகளின் மேலும் வரும். அப்பொழுது நகரின் மேட்டுமை தாழ்ந்து மனுஷரின் விருப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போகும். பூமியை தந்தளிக்கப்பட்ட கர்த்தர் எழும்பும்போது அவருடைய பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாவுக்கும் விலகி கண்மலைகளின் கபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். பூமியை தத்தளிக்கப்பட்ட கர்த்தர் எழும்பும் அந்நாளில் அவருடைய பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்துக்கும் விலகி கண்மலைகளின் வெடிப்புகளிலும் குண்டுகளிலும் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு மனுஷர் படிந்து கொள்ளத்தக்க தனக்கு உண்டாயிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மஞ்சூர்களையும் தூஞ்சல்களுக்கும் எரிந்து விடுவான். நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அதிகாரம் 3. இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேம் இந்த யூதேயாவின் சகல விதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் பராக்கிரமசாலியும் யுத்த வீரனையும் நியாயாதிபதிகளையும் தீர்க்கதரிசிகளையும் சாஸ்திரிகளையும் மூப்பனையும் 50 பேருக்கு அதிபதியும் கரமருதனையும் ஆலோசனைக்காரனையும் தொழில் சமர்த்தமுள்ளவனையும் சாதுரிய விலக்குவார். வாலிபரை அவர்களுக்கு அதிபதியாக தருவேன் என்கிறார். பிள்ளைகள் அவர்கள் ஆளுவார்கள். ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள். ஒருவருக்கு ஒருவரும் அயலானுக்கு அயலானும் விரோதமாவார்கள். வாலிபன் முதிர்வுள்ளதற்கும் கீழ்மகன் மேன்மகனுக்கு இடும்பு செய்வான். அப்பொழுது ஒருவன் தன் தகப்பன் வீட்டான தன் சோதனை பிடித்து உனக்கு வஸ்திரம் இருக்கிறது, நீ எனக்கு அதிபதியாக 2 கேட்டு இனமான இந்த காரியம் உன் கைகளின் கீழாவதாக என்று சொல்ல, அவன் அந்நாளிலே தன் கையை உயர்த்தி நான் சீர்படுத்துகிறவனாக இருக்க மாட்டேன். என் வீட்டில் அப்பவும் இல்லை வஸ்திரம் இல்லை. என்னை ஜனங்களுக்கு அதிபதியாக வைக்க வேண்டாம் என்பான். ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிட்டு அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையான கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாக இருக்கிறது. அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாக காட்சியிடும். அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதம் ஊராரை போல வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆத்மாவுக்கு ஐயோ, தங்களுக்கு தீமையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அறுப்பார்கள். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் என் ஜனங்களை ஒடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சிறியன் அவர்கள் ஆளுகிறார்கள். என் ஜனம் உன்னை நடத்துகிறார்கள். இனி மோசமாக்கி நீ நடக்க வேண்டிய வழியை அழித்து போடுகிறார்கள். கர்த்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயந்திருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே இந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். சிறுமையானவர்களின் கொள்ளையிட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது.
நீங்கள் என் ஜனத்தை நொறுக்கி சிறுமையானவர்களின் முகத்தை நெரிக்கிறது என்னவென்று சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தியாயிருந்த களத்தை நெரித்து நடந்து கண்களால் மரட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களின் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். ஆண்டவர் சீயோன் குமாரத்திகள் உச்சந்தலையும் முட்டையாக்குவார். கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். அந்நாளிலே ஆண்டவர் அவருடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் ஈட்டிகளையும் தங்களையும் ஆரங்களையும் அசடங்களையும் தலைமுக்காடுகளையும் சிறப்பூசணங்களையும் பாதரட்சைகளையும் மார்க்கட்சிகளையும் சுகந்த பரணிகளையும் தாயத்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் செல்லாக்களையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் செல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும் கச்சைக்கு பதிலாக கயிறும் மயிருக்கு பதிலாக மொட்டையும் ஆடம்பரமான வஸ்திரங்கள் பதிலாக இரட்டிடும் அளவுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும். உன் புருஷத்தினாலும் உன் பலசாலி யுத்தத்திலும் விழுவார்கள். அவருடைய வாசல்கள் துக்கிப்பும் புலம்பும் அவன் வெறுமையுமாக்கப்பட்டு தரையிலே உட்காருங்கள் என்கிறார். வாசிக்க வேண்டிய வேதப்பதி வாசித்து விடுது. ஆண்டவரே, இந்த வேளையிலும் நம்முடைய நாம் மைப்பட கத்துவது விஷயம் இந்த வேத வசனத்தை எங்களுக்கு நீ தந்ததுக்காக சோதரம். நம்முடைய நாம் மைப்படும் தொடர்ந்து வேத வாசிப்பில் வாசித்து ஆண்டவருடைய மகிமையான அற்புதங்களை காண எங்களுக்கு உதவி செய்யும். காத்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.